ராப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. என் ஆவத்தார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ப்ரூக்ஹேவன் பேங்க் எப்படி ராப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு டெலிபோர்ட் ஆகிடலாம். இதுக்கு ஒரு நிமிஷம் டெலிபோர்ட் ஆகிடுறேன். டெலிபோர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது தான். ஓகே, டெலிபோர்ட் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் இதுதான். பேங்க் சுற்றி பாருங்கள். அப்படியே மேலே படிக்கட்டும் இருக்குது, இந்த சைடு லிஃப்ட்டு, இந்த சைடு டோர், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி உள்ள ஒரு ஆஃபீஸ் சேர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த க்ரீன் கார்டு இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த க்ரீன் கார்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த மேலே ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணி இந்த இதில் டோர் வந்து எடுத்துடுவோம். இதில் வந்து இந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, அந்த பாஸ்வேர்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இன்வென்ட்ரியில் போயிட்டு பாம் இருக்கும், பாம் எடுத்துக்கலாம். அதான் இருக்குது பாம். மணி எடுத்தோம். பாம் எடுத்து அந்த டோர் பக்கத்தில் வச்சு நம்ம பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே சுற்றி ஒரு அலாரம் போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து மணி எடுத்துட்டோம். இப்போ அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு தான் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை மாதிரி இருந்துச்சு, இல்லை ஏதாவது சேஃப் பிளேஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடி போய்ட்டோங்க. ஏன்னா இந்த ஆர்பிலேயே போலீஸ் ஆர்பி விளையாடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னு பார்த்து நம்மளை ஏதாவது ஷூட் பண்ணிட போகிறாங்க. ஸோ மணி என் கையில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அடுத்து நம்ம வந்து புது அப்டேட் ஆச்சு. அந்த இது ஜெம்ஸ், பிட்காயின், கோல்டு அந்த இதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ஒயிட் கார்டு இருக்கும் உள்ளே தள்ளி போனால். அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட்டில் இந்த இடத்துல ஒயிட் கார்டு வச்சிட்டோன்னா உள்ளே ஏறிடலாம். அந்த இடத்துல வச்சுட்டு அந்த க்ரீன் பட்டன் எரியும் போது அதில் ப்ளூ, அவ்வளோதான். ஆக்சுவலி என்கிட்ட இன்வென்ட்ரி என்னால் டூல்ஸ் அவ்வளோ எடுக்க முடியாதுன்றதுனால நான் என்கிட்ட அவ்வளோ எதுவும் எடுக்கலை. ஸோ அடுத்து லேசர் ஜம்பிங் தான். நம்ம லேசர் ஜம்பிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம வந்து நம்மளோட கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம பாம் வச்சு இப்போ நம்ம கோல்டு எடுத்துட்டோம். என்னால் அந்த கோல்டு என்னோடய இன்வென்ட்ரியில் சேவ் பண்ண முடியாதுன்னா நான் ஃபோனில் விளையாடுற 3 திங்ஸ் லிமிட்டு. ஸோ இப்போ நான் காட்டுறதுக்காக நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடுடா கைப்புள்ளன்ற மாதிரி அந்த லேசர் ஜம்பிங் திருப்பியும் பண்ணி ஓடி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டோர் இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ டைமண்ட்ஸ்க்காக நம்ம இந்த வழியாக போடுறதுக்கு நம்ம இன்வென்டரியில் போயிட்டு, நீங்கள் ஆக்சுவலி நான் தப்பு பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ணுறது வந்து இன்வென்ட்ரியில் போயிட்டு ஸ்லீப்பிங் பேக் எடுத்து அந்த கிளாஸ் ஸ்பாட்டில் வந்து என்னோடய ஸ்லீப்பிங் பேக்கை வச்சு நான் உள்ளே போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு இடத்துல செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ லெட்ஸ் see. இது உள்ளே போகுமா, இல்லை இது உள்ளே போயிடும். ஆமாம், நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டு இப்போ நம்ம பாம் வச்சு வெடிச்சு நம்ம டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டைமண்ட்ஸ் பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளால் அந்த வழியாக போக முடியாதுன்றனால நம்ம திருப்பியும் வந்த வழியாக தான் நம்ம கிளாஸில் இன்னொரு ஸ்லீப்பிங் பேக் போட்டு வெளியில் போகணும். ஸோ போயிட்டோம். போலையா இந்த இடத்துல தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்லீப்பிங் பேக்கை போடுறதுக்கே. அடே ஒடுங்கண்ணா. ஓகே, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ என்கிட்ட ஒயிட் கார்டு இல்லைன்றனால என்னால் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது கஷ்டம்ன்றனால என்னோடய இன்வென்ட்ரியில் வந்து பிக்காக்ஸ் எடுத்துக்கிறேன். பிக்காக்ஸ் இது ரெட் கலரில் தெரியும். அந்த பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் பெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பெட் தேவைப்படாது. ஸோ நம்ம பிக்காக்ஸ் எடுத்து நம்ம ஆக்ஷன் 2ல் வச்சுட்டு இந்த கிளாஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு ஆக்ஷன் 2ல் வைக்கணும். அதில் திடீர்னு சவுண்டு கேட்ட உடனே அந்த கீ ஓப்பன் ஆகிடும். நம்ம அந்த கீ எடுத்துகிட்டு மேலே இந்த வெண்ட்டில் போயிட்டு இந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோன்னா அந்த எண்டில் வந்து நம்ம ஒரு பாத்வே அப்படியே நம்ம வந்து பிட்காயின் ஏரியாவுக்கு வந்துடுவோம். ஸோ நல்லா சேஃப் லாக் இது. என்னால் செகண்ட் பாம் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் கழித்து தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே அந்த ஒரு இடத்துல வந்து லைக் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பாம் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். பிட்காயின் எடுத்துட்டோம். அடுத்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாதுன்றனால நம்ம வந்து ஹவுஸ்
கேமில் போயிட்டு அந்த ஹவுஸ் 11 தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காட்டுன்றனால நம்ம ஹவுஸ் 11 போயிட்டு டெலிபோர்ட் ஆகிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடு போய் நம்ம யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா ராப் பண்ண தேவை, வீட்டில் இல்லைன்னா ராப் பண்ணலாம். என்னோடய டெக்னிக் என்னென்னா சின்னதாகிட்டோம். இப்போ வீட்டில் இருந்தால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம சின்னதாகிடலாம். ஷார்ட் சைஸ் நல்லா சின்னதாகிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு வேணால் அடாப்ட் மீன் கேட்டலாம். அது இன்னும் ஈஸி. என்னை அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா யாரும் அது காரை மோதிட்டு போகுது. நம்ம என்னை அடாப்ட் பண்ண சொல்லி கேட்போம் பேசாமல். எனக்கு தெரியுது அவங்க 2 பேர் ஏதோ இருக்காங்கன்ட்டு. 8 இன்ச்சில் இருக்காங்க. நான் எப்படிடா பெட்டை போட்டு போக முடியும்? சரி நீங்கள் வாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்களே. ஸோ நான் அவங்கள அடாப்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படியே நிற்க போகிறேன். அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம அப்படியே நிற்போம். அவங்களுக்கே புரிஞ்சிடும் நம்மளை அடாப்ட் பண்ணுறதுக்கு தான் கேட்குறோன்ட்டு. ஓகே, ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க கேரி பண்ணுறதுக்கு. என்னது இது? இதெல்லாம் சரிப்பட்டு ஆகாது. ஜம்ப் பண்ணிடுவோம். எங்களால் ஓட முடியல. ஓடுறா கைப்புள்ள. ஸோ நம்ம ஓடி போயிட்டு நம்மளுடைய அவுட்ரோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் லவ் யூ ஆல்.